வாங்க பக்தர்களே, இன்று பழனியில் 2 நாள் யாகமும் கிரிவலமும் மிக சிறப்புடன் ஜப்பான் பக்தர்களுடன் அற்புத இந்த நிகழ்வை இந்த பதிவில் இப்போது பார்க்கலாம். அதிகாலையில் பழனியில் சிறப்பு வாய்ந்த மலை ஒளி வெளிச்சத்துடன் இந்த நிகழ்ச்சி அற்புத வாய்ந்த நிகழ்ச்சியாக இன்று நடைபெற்றது. இதுதாங்க புலிப்பாணி ஆசிரமம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இந்த ஆசிரமத்தில் தான் ஜப்பான் பக்தர்களுக்கு ஃபோட்டோ எடுக்கலாம். அருமை அருமை அருமை. தேசம் விட்டு தேசம் வந்து முருகப்பெருமானுடைய பக்தியில் ஏக வேள்வியில் கலந்து கொண்டு எவ்வளோ சிறப்பு மிக்க நிகழ்ச்சியாக இது மதிப்பு பாருங்கள். 108 சங்க அபிஷேகத்துடன் ஏக வேள்வி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வில் ஜப்பான் நாட்டை சேர்ந்த பக்தர்கள் மிக அருமையாக கலந்து கொண்டு முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை பார்த்து பக்தி பரவசுடன் கலந்து கொண்டு வழிபாடு செய்கின்றார்கள். இந்த நிகழ்வுகள் அருமை வாய்ந்ததாக நீங்களே பாருங்கள். ஒரு அற்புதமான வாய்ந்த ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட நிகழ்வு மற்ற நாட்டினுடைய மக்களுக்கு புரிந்திருக்கிறது. நம்மளுடைய பக்தி முருகப்பெருமானுடைய சிறப்பு எவ்வளவு பெரிய விஷயம் என்பது நம்மளும் புரிந்து கொள்ள வேண்டும். இறையருளே என்றும் நம்முடைய வழிபாடு இருக்கும் என்று முருகப்பெருமானுடைய சித்தர்கள் வழிபாட்டு தலமாக இது தெரிகின்றது. ओम नमो भगवते कार्तिकेयाय पार्वती नंदन स्कंद वरवरद सर्वजनन्ने विषमानय स्वाहा। ओम नमो भगवते महापुरुषाय मयूरवाहनाय गौरीपुत्राय. இந்த முழு வீடியோவை நீங்களும் பார்ப்பதனால் இங்கு நடைபெறும் அத்தனை வேத வேள்வியும் உங்களுக்கும் இந்த பக்தி பரவசமும் முருகப்பெருமானுடைய அருளும் கிடைக்கட்டும் வேண்டிக் கொள்ளுங்கள். சிறப்பு மிக இந்த நிகழ்வில் பன்னாட்டு சேர்ந்த ஜப்பான் நாட்டு சேர்ந்த பக்தர்கள் எவ்வளவு அருமையாக வழிபாடு செய்கின்றார்கள். நம்மளுடைய பூர்வீக இந்த பூஜா முறைகளை பின்பற்றுவோம். பாருங்கள், பெரிய நிகழ்வாக இருக்கின்றது. அற்புதம் வாய்ந்த இந்த ஏக வேள்வி உங்களுக்கும் பலன் கிடைக்கட்டும். ओम प्रेम महाबलिये स्वाहा। ओम प्रेम देवसेनाये स्वाहा। ओम ओम ईशानमूर्धाय ओम साम जगन्तादिभ्यो नमः। तृतीयावरणे ओम साम गजेन्द्रादिभ्यो नमः। तुरीयावरणे इंद्रादिभ्यो नमः। पंचमावरणे वज्रादिभ्यो नमः। पंचासन पंचावरण देवता सहिताय
शांगाय सांगाय सर्वालंकार भूषिताय साम ओम ग्लाम ग्लौम गम गणपतये स्वाहा ओम साम सोम शरवण भव सुब्रह्मण्याय स्वाहा ओम ह्रीं महावल्ली स्वाहा ओम ह्रीं देवसेनायै स्वाहा ईशानमूर्धाय जगद्भवे दिभ्यः स्वाहा ओम सां जगत्तादिभ्यः स्वाहा ओम सां गजेन्द्रादिभ्यः स्वाहा ओम सां मित्रादिभ्यः स्वाहा ओम सां वज्रादिभ्यः स्वाहा पंचासन पंचावरण देवता सहिताय सां सोम शरवण भव सुब्रह्मण्याय स्वाहा ओम भोम ईशानमूर्धाय स्वाहा ओम हें तत्पुरुषवक्त्राय स्वाहा ओम हम अघोरनिजाय स्वाहा ओम हिं वामदेवमुख्याय स्वाहा ओम हम सद्योजातमुक्तये स्वाहा ओम हामृतयाय स्वाहा ऐं शिरसे स्वाहा ओम शिखायै स्वाहा ऐं कवचाय स्वाहा ओम नेत्रेभ्यः स्वाहा ओम हस्त्राय स्वाहा ओम भू स्वाहा ओम भुवः स्वाहा ओम सुवः स्वाहा ओम भूर्भुवस्सुवः ஜப்பான் நாட்டில் பிறந்து நம்ம நாட்டின் முருகப்பெருமானின் தண்டாயுதபாணியின் அருளால் நம்மளுடைய பாரம்பரிய முறை பிரகாரம் பக்தி பரவசுடன் கலந்து கொண்ட நேர்த்தியான இந்த பெருமைமிக்க விஷயம் நம்மளை மெய் சிலிர்க்க வைக்கிறது. அற்புதம் வாய்ந்த இந்த ஏக வேள்வியில் கலந்து கொண்டு பிரார்த்தனை அவர்களுக்கு சிறப்பு திட்டம் அவங்க கேட்ட நன்மைகள் கிடைக்கட்டும், முருகனர்கள் என்றும் நிலைக்கட்டும் என்று முருகப்பெருமானை வாழ்த்தி வணங்குகின்றனர். இவர்களுக்கு பக்தியும் நெய்வேதியமும் பரிமாறப்பட்டது. நெய்வேதியம் உணவு பலகாரங்களும் வழங்கப்பட்ட போது அவர்கள் நம்ம நாட்டு முறையிலே இலையிலே பரிமாறப்பட்டு ஏகவேலியுடன் கூடிய உணவு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஓம் கணாநாந்த்வா கணபதிகம் நமாமஹே கவிம் கவீனாமுபவிஷ்டவத்தமம் ஜட்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதமான ஷண்வன்னோதிபிः சேதசாதனங்க ஸ்வாஹா. ஏகவேள்வியில் அவர்கள் அகதியில் மூலிகைகள் சமர்ப்பணம் செய்யும்போது செய்கின்ற காட்சியை தான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஃபோட்டோ எடுக்கணும்.